ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து மணி எத்தனைன்னு பார்த்தோம்னா கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. ஜீவிதாவுக்கு வந்து சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டோம். சீக்கிரமா இன்னைக்கு நேரமா இருந்துருச்சு. இப்போ வந்து எப்பயுமே அம்மா எந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். என்ன செய்வாங்க ஜீவி? டீ குடிப்பாங்க. டீ குடிப்பாங்க. அப்பாவுக்கும் டீ செட் ஆகல, அம்மாவுக்கும் டீ குடிக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் கேட்கறாங்களா? அப்படியே அந்த டீ குடிச்சாதான் அப்படியே உடம்புல அப்படியே ரத்தம் ஓடுற மாதிரி எந்திரிச்சோடனே இந்த டீ 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 அப்படியே மண்டை ஃபுல்லா டீயா தான் இருக்கு. ஸோ அதனால அவங்க எந்திரிச்சு வரத்துக்குள்ளாரியே அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அதை குடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் டீயோ என்னமோ என்னத்தையோ குடிக்கிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விஷயத்த உள்ளுக்குள்ள இறக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாச்சும் நல்லது கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்ம டீ பத்தி எவ்வளவு சொன்னாலும் டீ நல்லது இல்ல, கெடுதல் எவ்வளவு சொன்னாலும் அவங்க சொல்லிட்டு போறாங்க இது நல்லா இருக்கு அப்படின்னு குடிப்பாங்கல்ல. சுதாகர் சொல்ற மாதிரி இது நல்லா இருக்கு. வீட்லயே ஆர்த்தரி பிரச்சனை இருக்கு. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். காலைல இருந்துச்சுன்னா டீ குடிச்சாதான் எங்க அம்மாவால வேலையை செய்ய முடியுது. அதனால அதையும் குடிக்கிட்டோம். நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சரி குடிக்கிட்டோம். அவங்க அதை குடிக்கிறாங்கன்னா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். அதையும் குடிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து என்ன நம்ம செய்ய போறோம்னா ஆம்லா ஜூஸ். அமலா இல்ல ஆம்லா. வீடியோ எடுக்கலாம், ஜூஸ் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மூஞ்சி கழுவிட்டு வரதுக்குள்ள இங்க பாருங்க எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டா. நான் வீடியோ எடுக்கலான்னு வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து எத்தனை நெல்லிக்காய் இருக்குதுல? 4 நெல்லிக்காய் வந்து எல்லாம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சிருச்சு. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். ஸோ ஜீவிதாவுக்கு வந்து இன்னைக்கு சமையல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். என்ன சமைச்சேன்னு சொல்லி ஜீவா? இன்னைக்கு தயிர் இருக்கு, வெண்டைக்காய் பொரியல், அவ்வளவுதான். போதும் இதுவே. தயிர் இருக்கு, ரசம் இருக்கு, வெண்டைக்காய் பொரியல் இருக்கு, வேற அவ்வளவுதானா? சாப்பாடு வச்சுல இருக்கு. ஆமா. இப்பயும் மிக்சியில அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூந்து பார்த்துருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து மசாலா அரைச்சு வச்சிருப்பாங்க, காரத்தன்மை இருக்கும். ஆமா, ஜூஸ் போடும் போது அப்புறம் ஃபுல்லா மசாலா அரைச்சோட குடிக்க வேண்டியதா இருக்கும். எனக்குலாம் இந்த மாதிரி நிறைய டைம் ஆயிருக்கு. நான் ஒரு 6 கோளாறுல வந்து அப்படியே போட்டு செஞ்சிருவேன். அப்புறம் ஜூஸ் பார்த்தா அப்படியே அந்த ஸ்மெல் அடிக்கும், மசாலா ஸ்மெல்லு. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட வேற என்னென்ன போடணும் நான் சொல்றேன். ஹலோ அக்கா, காலை வணக்கம். ஹலோ அக்கா காலை வணக்கங்க. ஹலோ சொல்றா. அக்கா என்ன கோயில்ல இருக்கீங்களா? இல்லடா, மொட்டைமாடியில இருக்கேன். அக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா. சொல்லுடா. அன்னைக்கு ஒருக்கா நாங்க வந்தப்போ நீங்க ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தீங்க, ஆமலா ஜூஸ், ஞாபகம் இருக்கா? அதுல நீங்க கருவேப்பிலை போட்டீங்களா? இல்ல, கருவேப்பிலை போடல. நெல்லிக்காய், இஞ்சி கொஞ்சமா, புதினா, அவ்வளவுதானக்கா? உப்பு. சரிக்கா, ஓகேக்கா. இங்க ஒரு பிள்ளை வந்து அப்படியே அந்த ஒரு சாமி கூட, நடராஜர் சாமி கூட ஒத்த காலில் நிப்பாருல்லக்கா, அந்த மாதிரி ஒத்த காலில் நின்றுட்டு கங்காக்கா கருவேப்பிலை போட்டாங்கன்னு. அது ஸ்மெல்லு. சரிக்கா. நோம்பிக்கு என்ன பிளானு? ஆடி 18க்கு ஆயாக்கு சாமி கும்பல. ஆமா, சரிக்கா. ஹாப்பி ஆடி. ஓகேக்கா. ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறம் என்னென்ன இன்கிரீடியன்ட் வேணும் அது எல்லாமே ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, பெரிய நெல்லிக்காய், அப்புறம் புதினா, ஒரு கொஞ்சமா கருவேப்பிலை. யாராச்சும் முடி வளரும் அப்படின்னு சொல்லிட்டா போதும், ஜீவிதா என்ன வேணா செய்வா. அதனால கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், அப்புறம் இஞ்சி. இங்க பாருங்க, இஞ்சி வந்து துக்குளோண்டு. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அம்மா அப்பா என்ன எந்திரிக்கல, ஸோ அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள இதை அரைச்சி கொடுத்தாரலாம். இது வெறுவத்தில் குடித்தாதான் ரொம்ப நல்லது. இது கூடவே வந்து கொஞ்சமா உப்பு. பாருங்க, எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஃபில்டர், ஜூஸ் ஃபில்டர் இல்லை, டீ வடிக்கிற ஃபில்டர் தான் இருக்குது. அதையும் நல்லா கழுவிட்டு ஃபில்டர் பண்ணிட்டுருக்கேன். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக வந்து இந்த ஆம்லா ஜூஸ்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஒருக்கா வந்து பிரபு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து கங்காக்கா வந்துட்டு செஞ்சு கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட் மீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ரொம்ப கசக்கிறது இல்லாம, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு எதுவுமே இல்ல. நல்ல ஒரு கரெக்டா நல்லா இருந்துச்சு. சோ அதுல இருந்தே நாங்க போடணும்னு ஆசை. ஆக்சுவலா வந்துட்டு ஆம்லா நெல்லிக்காய் வந்துட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தும்.
ரத்தம் சுத்தமாச்சுனாவே இந்த ஸ்கின் ப்ராப்ளமு, சொரியாசிஸு, அப்புறமா வந்துட்டு முடக்குவாதம்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே சரியாயிடும். ரத்தம் சுத்தமாகணும். பொன்னாங்கண்ணியும் நாமளாகவும் வந்துட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ஸோ காலையில் வெறும் இதில் சேர்த்திட்டா ரொம்ப நல்லது. சுகருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ காலையில் வந்துட்டு எல்லாருமே குடிக்கலாம், இதுக்கும் நல்லது. முடிக்க ஆமலா உங்களுக்கே தெரியும், எந்த ஷாம்பு எண்ணெய் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே வச்சுக்கோங்களேன், அதில் என்ன மேஜராக இருக்குன்னா இந்த பெரிய நெல்லிக்காய், அப்புறம் கருவேப்பிலை, செம்பருத்தி இருக்கும். நம்ம இது ரெண்டுமே இதில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வீக்லி ஒரு 3 days நீங்கள் குடிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. நாங்களே இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உனக்காக தான் வந்து ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன், குடிச்சு பார்த்து. அது டேஸ்ட்டுக்காக போடுறது, ஃப்ளேவர். குடிச்சு பார்த்துட்டு எப்படிங்க சொல்லு. மாமா கப்பி பொறுமையாக குடி, அண்ணாந்து குடிக்கூடாது. கப்பி பொறுமையாக டேஸ்ட் பண்ணி குடித்தோம்னா தான் உடம்புக்கு அந்த சத்து போகும். நீ முடக்குன்னு குடிச்சின்னா அந்த சத்து உடம்புக்கே போகாது. சூப்பராக இருக்கு. வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னா ஆடி வெள்ளி முன்னிட்டு பருப்போட திங்கமாடா இருந்தாலும் உனக்கு பருப்பு தாண்டா போட்டு நீ பாடுற இது பண்ணிட்டு நீ வந்து பொடலங்காய் கூட்டு தான் செய்யற பாருங்க. பொடலங்காய் வந்து 2 காய் வாங்கிட்டு வந்துருந்தேன் சந்தையில, கிலோ 30 ரூபான்னு. கிலோ கணக்குன்னு நான் வந்து பீக்கங்காய் பொடலங்காய் 2 எடுத்து வச்சு இட வச்சேன். ஒரு 2 கிலோ வந்துச்சுனாங்க. 1 கிலோ தான் 2 காய் வந்து 1 கிலோவா இருக்குது வாங்கிட்டு வந்தேன். சரி பீக்கங்காய் இருக்குது, சரி நீங்க பொடலங்காய் வச்சு கூட்டு பண்ணிடலாம் பருப்பு போட்டுன்னு இன்னைக்கு அதான் செஞ்சுருக்கிறேன். பருப்பு வந்து ஒரு 100 கிராம் பருப்பு வேவிச்சு வச்சுட்டேன். 100 கிராம் பருப்பு, ஒரு கட்டி பூண்டு, ஒரு தக்காளி பழம், மஞ்சத்தூள் போட்டு ஒரே விசில் விட்டு அடுப்பு அமுச்சிட்டேன். இது வந்து காய் பருத்துக்கிறேன் நான். அதே நீங்கள் பொடலங்காய் கூட்டு செய்யுங்க. பொடலங்காய் வந்து 2 பொடலங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமு, 2 தக்காளி பழம், கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளவு சிம்பிள் தான். பருப்பு வந்து வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேன், அப்படி குக்கரில் இருக்குது. இப்போ இதை தாளிச்சு விட்டுக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன கல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். கரண்ட் வேற போயிருச்சு, இது இருட்டா இருக்கு, ஒண்ணுமே தெரியல. இப்போ எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான். கருவேப்பிலை பருப்பு 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு. இது நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பருப்பு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயமும் கருப்பு தாளியும் சேர்த்துக்கிறேன். அதை வந்து 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கிறேன். வெங்காயம் வணங்கிடுச்சு. தக்காளி இதில் போட்டு சேர்த்துக்கிறேன். பருப்பு அவங்க தெரியாது, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கம்முன்னு சாப்பிடுவாங்க. இந்த பருப்பு தண்ணியும் எடுத்து நம்ம ரசமும் வச்சுக்கலாம். ஒரே இல்லை 2 இதாச்சு. அதுதான் பருப்பு உப்பு பருப்பு மாதிரி கரையலாம். அதனால நம்ம மத்தியானத்துக்கு புளிச்சு போயிடும். உப்பு பருப்புனா காலைல மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால அந்த பருப்பு அப்படிலாம் கரையிறது இல்லை, வெங்காயம் மிளகா போட்டு கரையிறது இல்லை. அதுவுமே சூப்பராக இருக்கும். காலையில் நெய் ஊற்றி காலையில் டிஃபன் சாப்பிட்டோம்னா சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். காய் செய்யுங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இல்லையா இதை தக்காளி சீக்கிரம் வணங்கிடும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்துடும். இதுக்கு இவ்வளோதான். இது நல்லா இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா தக்காளி வணங்கிடும். வெங்காயம் வணங்கிச்சு, தக்காளி நல்லா வணங்கிடும். அப்புறம் காய் சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த பருப்பு தண்ணியில் வேவிச்சு வச்சுருக்கிறேன். இந்த தண்ணியை நான் நிறுத்தி ரசம் வச்சுக்கிறேன். தக்காளி ஒன்றாலும் தப்பு கிடையாது, தக்காளி அதுலேயே இருக்குது. அதனால இது வந்து ரசத்துக்கோ நம்ம கரைச்சிக்கிறோம். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நல்லா கழுவி இப்போ கழுவிட்டு வந்து இதில் போட்டுக்கிறேன். ரசத்துக்கு இப்போ 1 தக்காளி இருக்குது, இன்னும் 1 தக்காளி இதில் போட்டுக்கலாம். ஏன்னா சுடுதண்ணியே போட்டோம்னா தக்காளி இதெல்லாம் புளி நல்லா ஊறிக்கும், நம்ம கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்க நல்லா வெந்துக்குச்சு. இப்போ இதில் வந்து நான் காய் சேர்த்துக்கிறேன். காய் வந்து ஃபஸ்ட்டே நல்லா கழுவி தான் கட் பண்ணேன். இதில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இது கலரி விட்டுக்கிறேன். சின்ன வடசட்டியோட மெதுவாக கலரணும். அரைமலை ஒரு 2 மிளகாய். இது வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் தூள் வந்து 2 ஸ்பூன் போதும். அதை விட்டு நம்ம மூடி வச்சுக்கோம்னா அந்த பொடலங்காயிலே தண்ணி விடுங்க. அந்த தண்ணியிலேயே அந்த காய் சீக்கிரம் வெந்துடும். பொடலங்காய் வந்ததுக்கு அப்புறம் தான் ஊற்றணுமா? ஆமாம் சாமி, பொடலங்காய் வந்தோட தான். இல்லை பருப்புலாம் வெந்த பருப்பு தானே, அதெல்லாம் அடி பிடிச்சிக்கும். அதுக்கோசரம் பொடலங்காய் வேவிட்டுங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாம். காய் பாருங்க நல்லா வெந்துருச்சு. அதுபோல் ரசம் கறிக்கு போல நல்லா காய் நல்லா இதாகிடுச்சு, வெந்துருச்சுங்க. இப்போ வந்து வேவிச்ச பருப்பு நான் எடுத்து ஊற்றிக்கிறேன். பருப்பு கடையெல்லாம் வேண்டாமாம்மா? அந்த தக்காளியை பூண்டுக்கலாம் ஒரு நசுக்கிட்டு போட்டுருக்கேன். இது வாங்கி சௌரியமாக போச்சு. எப்படியாச்சும் ஒரு அழுத்து விட்டுக்கலாம்.
இப்படி கடைஞ்சிடறமா. இது வந்து இப்படி அழுத்துறதுனால வலிக்கிட்டு போற மாதிரி இருக்குது. அப்ப மத்த வச்சே கடைஞ்சிட்டு போயிடலாம். அத்தா அதுதான் ஈஸி. மத்த வச்சா நம்ம நைஸா கடைங்கனே, நைஸா வேண்டாம், போதும் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. இங்க பாருங்களேன், இதாதான் நம்ம குருணையா தருது. அப்படியே எடுத்து ஊத்திக்கிறேன். அவ்வளவுதான், ஈஸி. இது ஒரு கொதி விடணும். கொதி கூட்டு கொத்தமல்லி தழை போட்ட பருப்பு கூட்டு ரெடி. நம்ம வீட்டுல கடலைப்பருப்பு கூட நீங்க போட சொல்லுவீங்க. கடலைப்பருப்பு எங்க வீட்டுல இருக்குது. கடலைப்பருப்பு போட்டா அதே முழுசா இருக்குமா, அது வெந்தா அது சாப்பிடும் போது நறுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால நான் கடலைப்பருப்பே போடுறதுல பசங்க சின்னதா இருக்கும்போது போட்டேன். இப்ப வந்து துவரம் பருப்பே போடுறது. துவரம் பருப்புனா நல்லா சீக்கிரம் வெந்துருது, வாய்க்கு தட்டுப்படாதா, அதனால எனக்கு இப்படியே பழகி போச்சு. ஒரு கொதி விட்டோடி நம்ம பார்ப்போம். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. ஒரு கொதிக்கிட்டோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கொஞ்சம் உப்பு பத்தல, உப்பு கம்மியா இருக்கு, உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோ கொதிச்சா நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டோம்னா வாசமா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு செம்மையா இருக்கும். நல்லா இருக்குது. நல்லா சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா ஈவினிங் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா கம்முன்னு சாப்பிட்டுக்குவான். புளி ஊத்தி காய் போட்டு பருப்பு சாம்பார் வச்சத அவனுக்கு நெய்மா ஏமா அப்படிமா. அதெல்லாம் பருப்பை வந்து பருப்பு குழம்ப தவிர வேற எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். பருப்பு தீடும் கொதிக்கிடும். அதனால ரசம் தான் வச்சுட்டுக்கிறேன். ரசத்துக்கு வந்து ஒரு கட்டை தூடு புளி போட்டுக்கிறேன். சின்ன எலுமிச்சம்பழ சைஸு, 2 தக்காளி, பெரிய தக்காளி, பருப்பு தண்ணி, இவ்வளவுதான் நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இதில் வடிகட்டி நான் தாளிச்சு விட்டுக்கிறேன். இல்லை நீங்க நிறைய ரசம் கேட்டீங்க, ரசம் எப்படிமா சொல்லுன்னு. அதனால அதான் உங்களுக்கு தெரியும். நான் நிறைய வாட்டி ரசம் போட்டுக்கிறேன். இருந்தாலும் சரி, நீங்க கேட்டதாக இன்னொரு நாளைக்கு இப்போ செய்யும்போது கொஞ்சம் காட்டிடுறேன். பருப்பு தண்ணி ரசம் டேஸ்ட் நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். பாருங்க, ரைட்ட கத்திரிக்கோல் எல்லாம் கட் பண்றேன். ஃபாரின்ல கத்திரிக்கோல் கட் பண்ணுவாங்க, கையில பிச்சு போடுறதுக்கு பண்றேன். அவ்வளவுதான். பாருங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். நான் இதில் சேர்த்திக்குவோம். கொத்தமல்லி தழை போட வாசம் நல்லா இருக்கும். அதுக்கு தான் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு சந்தை தான், போய் சந்தையில் வாங்க போறேன். சரி, பழசெல்லாம் இருக்கு போட்டோம். ஓகே, இவ்வளோதான். ஒரு பேட்டு விட்டுருவோம். இந்த குழம்பு ரெடி, கொல்லங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அடுப்பு அமைச்சிருவோம். அடுத்து வந்து ரசம் வேலை தான் எனக்கு. வந்து ரசம் தடுப்புறேன். ரசத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா எனக்கு போதும், நிறைய தேவையில்லை. பாருங்க, 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை தழை, 1 ஸ்பூன் கொடுத்து கருவேப்பிலை பருப்பு கொஞ்சமாக நான் போடுறேன். இப்போ பாருங்க, ஒரு 5-6 வெந்தயம், கருவேப்பிலை தலையோ வரமிளகாய் ஒரு கரைச்சி வச்ச புளி எடுத்து வச்சுக்கோம். பாருங்க, நம்ம புளிப்பா இருக்கும். எனக்கு அளவு தெரியுது, அதனால நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து பாருங்க, இப்போ உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தூள் நல்லா சேர்த்துக்காங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஓகே, பெருங்காயத்தூள், சீரகம், பூண்டு இதெல்லாம் உடம்பு சேர்த்துக்கிட்டா ரொம்ப இது நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. அதனால நான் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அடிக்கடிக்கு எல்லாத்துலேயுமே நான் மெயினாக சேர்த்துக்குவேன். செம்ம டேஸ்ட், உண்மையாலும் பயங்கர டேஸ்ட். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பருத்தண்ணில சீரகம், மிளகு இதில் நான் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூனு சீரக மிளகு, 1 ஸ்பூனு கருவேப்பிலை கொஞ்சம், இதனால இடிச்சுக்குவோம். பூண்டு பாருங்க, நான் 1 கட்டி பூண்டு போட்டுக்கிறேன். எனக்கு குட்டி குட்டியாக இருந்தது, அதனால நல்லா சுத்தம் பண்ணி அப்படியே நான் தட்டி போட்டுக்கிறேன். சின்ன தட்டியாச்சு. ரசமுன்னு உரக்கட்டிக்குச்சு. அவ்வளோதான், அடுப்பு அமைச்சிடலாம். பாருங்க, ரசம் நல்ல அளவுக்கு வந்தால் இப்போ நம்ம கொதிக்கணும்னா வாசம் வெளியே போயிடும். அடுப்பு அமைச்சிக்கிறேன். ரசம் ரெடி, பொல்லங்காய் கூட்டு ரெடி, நம்ம வீட்டில் சாப்பாடு ரெடி, எல்லாமே ரெடி. சாப்பாடு எடுத்து வேற இதில் மாற்றிடுவோம், ரசமும் வேற இதில் மாற்றிப்போம். A few moments later. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். ஆக்சுவலா வந்துட்டு எப்பயுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளதான் வீடியோ போட்டு பாத்துருக்கோம். இந்த டைம் வந்து எங்க ஊர்ல வந்து மேக்ஸிமம் எல்லா நியூஸ் பேப்பர்ல, நியூஸ்ல எல்லாத்துலயுமே வந்துருச்சு. பள்ளிப்பாளையத்துல இருந்துட்டு நாம இது போடாம இருந்தா எப்படி? அதனாலதான் வந்துட்டு நாங்களும் இங்க வந்துட்டோம். எங்க வந்திருக்குன்னு பார்த்தோம்னா பள்ளிப்பாளையம் காவேரி ஆத்துக்கு தான். சோ இப்ப வந்து மேட்டூர் அணை வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லா கதவையும் திறந்து எவ்வளவோ கன அடி தண்ணி வந்து ஃபுல்லா திறந்து விட்டாங்க. எப்ப மேட்டூர் அணை திறந்து விட்டாலுமே எங்க ஊர்ல வந்து தண்ணி வந்து நிரம்பி வழியும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிறைய வெள்ளமுமே வரும். இப்போ இது வந்து ரெட் ஜோனா வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க நாமக்கல் கலெக்டர் வந்துட்டு. நேத்தெல்லாம் வந்து கலெக்டர் வந்து பார்த்துட்டு
இங்க நிறைய பேர் வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி புந்துருச்சு. அதோட கிளிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஆட் வீடியோ பண்றேன். பாருங்க, தண்ணி இருக்கு பாரு வீட்டுக்கு பக்கம். சோ அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்றேன். இந்த வீடியோல வந்து எந்த அளவுக்கு தண்ணி போகுது, என்னென்ன ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம தண்ணி வந்துட்டு பயங்கரமான தண்ணி. இந்த அளவுக்கு வந்து எங்க ஆத்துல வந்து தண்ணி போய் பல வருஷம் ஆகுது. ஏமா இந்த மாதிரி தண்ணி எப்ப போச்சு கடைசி? ஒரு 2-3 வருஷம் முன்னாடி போச்சு. ஆமா, அது இன்னும் அதிகமா போச்சு. ஆமா. இது கம்மி இன்னும் வரும். இன்னும் தண்ணி நிறைய இப்ப வந்துகிட்டே இருக்குது. இன்னும் நிறைய வரும். வீட்டுக்குள்ள தண்ணி போத்துரும். அது பாவம், மக்கள் வந்து ரொம்ப பாதிப்புப்படுவாங்க தண்ணி வீட்டுக்குள்ள. நிறைய பேத்து வீட்டுல அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேத்து வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி பூந்துருச்சு. இந்த சைடுமே நிறைய பேத்து கோயில் பாரு, பெருமாள் கோயில பாரு தண்ணிக்குள்ளதான் இருக்குது. அங்க இந்த கோயில பாருமா, பெருமாள் அங்க மதுரை வீரன், மதுரை வீரன் கோயில் அது நடு ஆத்துல இருக்கும். ஆமா, அப்ப எல்லாம் வந்துட்டு அதுக்கு நடந்து போற அளவுக்கே வழி இருக்கும். ஆனா இப்ப பாருங்க நடு ஆத்துல போக முடியாது. மதுரை வீரன் கோயில் பக்கம் போக முடியாது. பெருமாக்கள் சுத்தி மதுரை சேர்க்கனால பெருமாக்களுக்குள்ள போலாம். பாருங்க தண்ணி பயங்கரமா போகுது. இன்னமுமே தண்ணி வரும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து காவேரி ஆத்துல கர்நாடகால இருந்து தண்ணி திறந்துட்டு இருக்காங்க. சோ வந்து தண்ணி இன்னமுமே பயங்கரமா வரும். சோ பள்ளிப்பாளையத்துல இருந்து வீடியோ எல்லாம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் சேஃபா இருங்க. எல்லாருமே இப்ப ஆடி 18 ஆத்துல போய் தலைமுழுன்னு நினைப்பீங்க. யாருமே தயவு செய்து ஆத்து பக்கமே போயிடாதீங்க. எல்லாருமே நம்ம காவேரி தண்ணி வந்து பைப்புலயே வருது, அதை வச்சு நம்ம தலைமுழுனாவே நமக்கு போதும். யாரும் ஆத்து பக்கம் தயவு செய்து போயிடாதீங்க. நாங்களும் ஆத்து பக்கமா போக முடியும். பையன் தான் எத்தனைக்கு பண்ணிட்டேன், ஆத்து பக்கமே தயவு செய்து போகாதுக்குன்னு மருமலுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். சரிம்மா நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. யாருமே போகாதீங்க. இங்க பாருங்களேன், அப்பா செம கடல் தான். கடல் கூட தோத்து வேற, அந்த அளவுக்கு எங்க ஊர் ஆறு அந்த அளவுக்கு தண்ணி செமையா இருக்குது. பாருங்களேன், அது வீட்டுக்குள்ள தண்ணி போச்சு. இதுக்குமே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியுமே தண்ணி இப்படி வந்து உள்ள போனங்காட்டிதான் எல்லாத்துக்குமே குவார்டர்ஸ் கட்டி கொடுத்துட்டாங்க, வீடெல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாம் அங்க போவாங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மேடுக்கு போவாங்கன்னு வீடு கட்டி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒருத்தர் போக மாட்டாங்க, இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமே இங்க இருக்கிறனால போக மாட்டாங்க. நிறைய பேர் போகாம இருப்பாங்க. ஏன்னா மீன் பிடிச்சி விக்கிறவங்க இவங்க எல்லாம் இந்த சைடு தான் இருக்கிறாங்க, அதனால போகாத இருப்பாங்க. இப்ப வந்து எல்லாமே மேல போயே ஆகணும். தண்ணி வந்ததுன்னா எங்க வந்து மண்டபத்துல ஸ்கூல்ல எல்லாத்தையுமே மேல ஏறி சொல்லி தங்க விட்டுருவாங்க. தங்க வச்சு சாப்பாடு துணி உணவு எல்லாமே கொடுப்பாங்க. பாய் வச்சுட்டு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு நிலைமை யாருக்கும் வரல. ஓரளவுக்கு தான் அங்க எல்லாம் கூட்டு போயிட்டாங்கம்மா. எல்லாம் இதுக்கு போயிட்டாங்களா? எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள தண்ணி எல்லாம் போயிருச்சு ஆல்ரெடி. அதான் இந்த வீட்டுல உள்ள இருக்குது. இந்த சைடு எல்லாத்து வீட்டுக்குள்ளயுமே தண்ணி தான் இதுக்குள்ள இருக்கும். இதுக்குள்ள இது வந்து மேம்பாலங்க. நம்ம கீழ்பாலத்துல போவோம், ஈரோட்ல இருந்து போகும்போது கீழ்பாலத்துல தான் போவோம். அங்க பார்த்தோம்னா தண்ணி ஃபுல்லுமே வீட்டுக்குள்ள பூந்துருக்கும். ஏன்னா எல்லாமே கீழோடு தான். இங்க கூட பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் மேலோடு இருக்குது. அதான் இந்த சைடுக்கும் போது எல்லாத்தையும் கூட்டு போயிட்டாலுமே எனக்கு அது தெரியல. இப்ப தீபனே சொல்றேன், எல்லாம் மண்டபத்துல மெயினா மண்டபத்துல நகராட்சி மண்டபத்துல இருக்கு, மண்டபத்துல தங்க வச்சிருவாங்க. மண்டபத்துல ஸ்கூல் ஓப்பனுங்கள மண்டபத்துல தங்க வச்சு அவங்க பாதுகாப்பா வச்சு சாப்பாடு துணிமணி எல்லாமே கொடுப்பாங்க. இந்த வீடியோ வந்து பள்ளிப்பாளையம், குமராபாளையம், பவானி இந்த மாதிரி எல்லா இடத்துல இருந்து சொல்ல போனா தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இருந்துமே பாக்குறீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்னே ஒன்று தான் சொல்லிக்கிறேன், ஆடி 18க்கு வந்து ஆத்துல போய் ஜாலியா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்லயே குளிச்சு எண்ணெய் தச்சு குளிப்பீங்க. ஸோ வீட்லயே குளிங்க. ஏன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வெள்ளப்பெருக்கு மழை அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம உயிரை நாம் தான் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை, see you.